எனது மூத்த சகோதரி ஆவார். ஏராளமான திரைப்படங்களில் திருமதி மனோரமா அவர்களும் நான் அவரை எப்பொழுதுமே மனோரமா என்றுதான் அழைப்பேன். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் எத்தனையோ முறை அவரது இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். சாப்பிடுறியா என்று கேட்பார். சரி என்பேன். அவரது எனக்கு உணவை பரிமாறுவார். அதை போலவே பலமுறை அவர் எனது இல்லத்திற்கு வந்திருக்கிறார். என்னுடன் அமர்ந்து உணவு அருந்தி இருக்கிறார். அந்த நாட்களை மறக்க முடியாது. எனக்கும் மனோரமாவுக்கும் இருந்த ஒரு பந்தத்தை என்றைக்கும் யாராலும் பிரிக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சகோதரி மனோரமா அவர்கள் மீது ஒரு அலாதி பிரியம் எப்போதும். அதே போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்னிடம் அவரை பற்றி பேசும்போது நடிப்பில் மனோரமா ஒரு ஜீனியஸ் என்று பலமுறை கூறியிருக்கிறார். உண்மையிலேயே மனோரமா அவர்கள் நடிப்பில் ஒரு மேதைதான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களைப் போல் அவர் ஒரு நடிகையர் திலகம் அல்லது பெண் நடிகர் திலகம் என்றே சொல்லலாம். மனோரமா அவர்களைப் போல் ஒரு சாதனையாளர் தமிழ் திரையுலகில் இதற்கு முன்பு எவரும் இருந்ததில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவர் விட்டு சென்ற வெற்றிடத்தை இனி எந்த காலத்திலும் யாராலும் நிரப்ப முடியாது. அவரது ஆத்மா இறைவன் திருவடி நிழலில் களைப்பாற வேண்டும். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன்.